ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். ஸோ நம்ம சேனல் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வந்துடும். ரெகுலராக வரலாம் கூட வாரத்தில் 3 நாள் கரெக்டாக 10 மணிக்கெலாம் வீடியோ வந்துடும். எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இனி நம்ம பார்க்க போகிற சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொல்லிமலை தான் நடந்திருக்கு. இதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண பேர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ். ஸோ அது என்ன எதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோமா? இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரியை நமக்கு ஷேர் பண்ண ஒரு நேம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ். இவரோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை தான். பட் படிப்புக்காக அவர் சென்னைக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இங்கேயே அவருக்கு வேலையும் கிடைச்சிருது. வேலை கிடைச்சதுக்கப்புறம் எப்பாவது ஒரு நாள் தான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே பண்ணி ஷிஃப்ட் பண்ணி ஊருக்கும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. சென்னைக்கு வந்துட்டு இருக்காரு. பட் அந்த ஊரில் இருந்தால் ஒரு சில இடத்த விற்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் அவர் கொல்லிமலைக்கும் போயிட்டு இருந்திருக்காரு. பட் கரெக்டாக அவர் எப்போ போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் கொல்லிமலை அடிவாரத்தை அவர் ரீச் ஆகுறாரு. ஸோ கொல்லிமலை அடிவாரத்துலேருந்து கவர்மெண்ட் பஸ் ரெகுலராக போயிட்டுருக்கும். அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, அதுதான் கடைசி பஸ்ஸு, அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த சம்பவம் நடக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 2000லேருந்து 2002 அந்த காலகட்டத்தில் நடக்கிற சம்பவம் தான். பட் எக்ஸாக்டாக நான் டேட்டை மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ அவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டது அதுதான். ஸோ அவர் அந்த பஸ்ஸில் ஏறி போகிறாரு. அந்த பஸ்ஸோட டிரைவர் பார்த்தீங்கன்னா, இவருக்கு நல்லா பழக்கம். அவர் பேர் பார்த்தீங்கன்னா முருகன். அதே மாதிரி கண்டக்டர் பேர் ரகு. இவங்க 2 பேரும் நல்லாவே இவருக்கு பழக்கம். சின்ன வயசுலேருந்து அந்த ஊரில் தான் இருக்காருன்றதுனால. ஸோ அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இவருக்கு நடக்குது. சும்மாவே கொல்லிமலை பகலில் போகிறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுவும் நைட்டுனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுவும் அந்த ரூட்டில் பஸ் ஓட்டுறவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 70 ஹேர் பெண்டுங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல தான் அந்த டிரைவரும் வண்டி ஓடிட்டும் போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ கண்டக்டர் ரகு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, செம்மேடு கடைசி ஸ்டாப் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாருமே இல்லை. சரி வண்டியை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முருகன் கிட்ட சொல்கிறாரு. ஸோ வண்டி எடுத்து ஸ்லோவாக போயிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சேக்குப்பாறைன்னு ஒரு இடம் ரொம்ப இருட்டாக இருக்குமா. அதுவும் அந்த இடத்துல ஒரு கேர்வ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குமா. அந்த ஸ்டீப்பில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லோவாக வண்டியை மூவ் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. லைட்டாக மழையும் பெய்யுது, பிசு பிசுன்னு இருக்குது. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேர்னிங்கில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு கையும் போடுறாங்க வண்டி நிறுத்த சொல்லி. ஸோ முருகன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நிறுத்துறாரு. வண்டி நிறுத்தினதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பஸ்ஸில் ஏறிடுறாங்க. அந்த பொண்ணு பஸ்ஸில் ஏறின உடனே என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரகு டிக்கெட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் நேராக போயிட்டு சீட் நம்பர் 23 போய் உட்காடுறாங்க. இந்த சீட் நம்பர் 23 போய் உட்கார்ந்த உடனே அந்த பஸ்ஸில் இருக்கிறதே மொத்தம் 4 பேர் தான். அந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் பார்க்குறாங்க. ஆனால் சந்தோஷ்க்கு எதுவுமே புரியல. ஏன் இந்த பொண்ணை எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கரெக்டாக அந்த பொண்ணு பின்னாடி சீட்டில் தான் உட்காந்து ஒரு 2 சீட் தள்ளி தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே முருகர் இப்போ ரியல் மிரரில் பார்த்துறாரு. ஏமா டிக்கெட் எடுத்துரு, டிக்கெட் எடுக்காமலாம் உட்காரக்கூடாது. இப்படி டிக்கெட் எடுத்துனோடனே ஒரு ரகு என்ன பண்ணாரு, அந்த பொண்ணு 23 சீட்டில் உட்காந்துட்டு இருப்பானே அந்த பஸ்ஸில் ஒரு பாட்டி சொல்கிறாங்க, ஐயோ 23 சீட்டில் உட்காரவே கூடாது, எதுக்கு உட்காந்தா, இது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கேருந்து ஒரு பெரியவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கனசஷ்டி கவசத்தை சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ பொறுமையாக பஸ்ஸு மூவ் ஆகி போயிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ரகு அந்த பொண்ணுக்கிட்ட டிக்கெட் எடுக்க சொல்கிறாரு. முருகன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ டிக்கெட் எடுக்கணும்னா உன்னை இங்கேயே இறக்கி விட்டுரும், ஒழுங்காக டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே பஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர்பின் கர்வ் 58வது நம்பரில் பஸ்ஸு திரும்புது. அப்படி திரும்ப யூஸ்வலாக பஸ்ஸு திரும்பவும் நம்ம எல்லாமே அப்படி சாய்வோம் பார்த்தீங்களா? ஆனால் அந்த பஸ்ஸு திரும்பவும் எல்லாருமே சாயிறாங்க. அந்த பொண்ணு மட்டும் சாயலை. ஆனால் அங்கே இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட கழுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி சாஞ்சிருக்கு. நார்மலாக எப்படி சாயலைங்க, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஒட்டின மாதிரி தலை ஃபுல்லாகவே சாஞ்சிருக்கு. சாயும்போது அந்த பொண்ணு கழுத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நரம்பு பார்த்தீங்கன்னா புடச்சிக்கிட்டு அங்கங்கே ரத்தக்கரையெல்லாம் இருந்திருக்கு. இதை பார்த்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துட்டுருக்காங்க. பயந்து கத்தின உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வேறு வழியெல்லாம் வண்டி நிறுத்த பார்த்துருக்காரு. அந்த டைமில் வண்டியை நிறுத்த முடியாது. ஏன்னா ரோடு பிசு பிசுன்னு இருக்குது. அந்த கேர்வில் வண்டி நிறுத்துனாங்கன்னா வண்டி ரிவர்ஸில் போயிடும். ஸோ ரிஸ்க்கு அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்துறாரு. ஸோ ஹேண்ட் பிரேக் மீன்ஸ் அந்த ஹார்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஏறுற பஸ்ஸுக்கு மட்டும் இருக்குமா. அந்த பிரேக்கை போட்டு அவர் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு என்ன பிரச்சனை, எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பயமா டிக்கெட் எடுக்கிறதா எடு, நான் இறங்கி கீழே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அப்போ அமைதியாக இருந்துகிட்ருக்கு.
ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட காசு இல்லை போல், விட்டுருங்க, அந்த பொண்ணு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அமைதியாகிடுறாங்க. மறுபடியும் அவர் என்ன பண்ணாருன்னா பஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. கரெக்டாக அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்திலே வந்து யாரோ அந்த டிரைவர் பின்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது. பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிடுது. இத்தனைக்கும் அந்த காட்டில் இருக்கிற பூச்சி சவுண்ட் எதுவுமே கேட்கல. கிட்டத்தட்ட எல்லாமே அமைதியாகிடுது. டிரைவருக்கே வந்து என்ன எதுவும் புரியாம ஒரு கண்டிஷனா தான் இருக்காரு. இது சந்தோஷ் வந்து பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு. பார்த்தா அந்த டிரைவர் பின்னாடி போய் அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கு. நின்னுட்டு என்ன சொல்றான், "டிக்கெட் எடுக்கல என்னை இறக்கி விட்டுருவியா? என்னை இறக்கி விடு பார்ப்போம். என் மூஞ்ச பார்த்து சொல்லு" அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த டைம் தான் முருகன் வந்து திரும்பி அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்து அங்கேயே அலறி இருக்காரு. இவர் அலறத பார்த்தோன்னே அந்த பஸ்ல இருக்க யாருக்குமே என்னதுன்னு புரியல. சடனா அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்லேருந்து இறங்கி எப்படி சொல்றது? அங்கேருந்து இறங்கி இப்போ வந்து கீழ நடந்து போனா பரவாயில்லைங்க. இறங்கி அங்கேருந்து பள்ளத்துல எகிறி குதிச்சிருது. இது குதிச்ச உடனே இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. முருகன் வேக வேகமா வண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, மேல போய் நிறுத்திடுறாரு. மேல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்போ வந்து தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் பஸ்ல இருந்தாங்க அவங்க கிட்ட எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குமூலம் வாங்குறாங்க. அப்படி வாக்குமூலம் வாங்கும்போது, அப்போ முருகன் வந்து ஒரு சில அடையாளம்லாம் சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாடை உடைஞ்சு போயிருந்துச்சுங்க. முகம்லாம் வந்து ரொம்ப கோரமா இருந்துச்சு அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. இது வந்து பஸ்ல இருக்க யாருமே பார்க்கல. முருகன் மட்டும் தான் பார்த்துருக்காரு. பஸ்ல இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து முக்காடு போட்டு தாங்க இருந்துச்சு. மத்தபடி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்ற அடையாளம்லாம் பார்த்தா இந்த பொண்ணு மாரி தான் தெரியுது. காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ காட்டுறாரு. இத பார்த்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு தூக்கி வாரி போடுது. அதே சேம் டைம் ரகுவுக்கும் தூக்கி வாரி போடுது. அந்த பஸ்ல இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே அதே தான். ஏன்னா, அந்த ஒரு பொண்ணு ஒரு புடவை கட்டிட்டு வந்து பஸ்ல ஏறிச்சு பார்த்தீங்களா? அதே புடவையில தான் அந்த வந்து அந்த ஃபோட்டோல இருக்கிற பொண்ணும் போட்டுட்ருக்கு. முருகன் தான் அந்த பொண்ணோட முகத்த கிளீனா பார்த்தாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட முகத்த எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதே மாரி அந்த பொண்ணு கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை குத்தி இருந்திருக்கு. கான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலயும் அது இருந்திருக்கு. இந்த ஃபோட்டோ அந்த பொண்ணு பஸ்ல ஏறும்போது அந்த ஹேண்ட் ரைட் பிடிக்கும்போது அந்த கையில பச்சை குத்தி இருந்தது எல்லாமே பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க, "இந்த பொண்ணு தான் நாங்க பார்த்தோம். இந்த பொண்ணு தான் நாங்க பார்த்தோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து அது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான்ப்பா சேக்குப்பாறை ஏறுற வரைக்கும் அந்த பொண்ணோட பாடிய எடுத்தோம். அந்த பொண்ணு எப்படி மறுபடியும் உயிரோட வந்திருக்கும்? நீங்க வேற எதனா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் சொல்றாரு. அந்த சேக்குப்பாறைன்ற இடத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகமா வந்து தற்கொலை அங்க குதிச்சு இறந்து போறாங்கல்ல, அவங்க இடம்லாம் வந்து ஒதுங்குமா, அதே மாரி இன்னொரு இடம் சொல்றாங்க. அந்த இடத்துலயும் வந்து இந்த மாரிலாம் நடக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க அதையும் எடுத்திருக்காங்க. ஸோ அது எடுத்த ஒரு 2, 3 நாள்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ அந்த ஊருக்கு போன சந்தோஷ் அந்த இடத்த வித்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஊருக்கே போகலையாம் அவரு. அதுக்கப்புறம் வந்து யாரையுமே அங்க ஊருக்கே போக விடல. ஏன்னா நெறைய விஷயங்கள் வந்து அந்த கொல்லிமலை சுத்தி நெறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாரி அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் நெறைய ஸ்டோரிலாம் சொல்லியிருக்காரு. அது ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சேனல்லயே நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு உங்க லைஃப்ல நடந்த அது அமானுஷ்யம் சம்பவப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல சாமி ரிலேட்டடா எதனா ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல போய் ஒரு லிங்க் இருக்கும். அதில போய் நீங்க எனக்கு அனுப்பலாம். அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதில போய் நீங்க போய் பாருங்க. அதுலேருந்து நீங்க அனுப்பலாம். உங்களுக்கு ஃபிட்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு ஃபிட்னஸ் பத்தி நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கான சேனல் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதிலயும் போய் பாருங்க. போயிட்டு நம்மள சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். பாய்.